வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனைக்கு என்ன எடுத்துக்கலாம்? ஔவையாரோட ஒரு குரலை எடுத்துட்டு நம்ம இன்னைக்கு சிந்திக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரியதுன்னு இருக்காங்க. அரியது என்றால் என்ன? அறிந்து கொள்வதுன்னு சொல்லலாம். கிடைக்காத ஒரு பெரிய விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுவும் அரிதான ஒரு பொருள் அப்படின்றத நம்ம உணர்ந்துக்கலாம். இப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்றது நம்ம சொல்லலாம். எது ரொம்ப அரிதானது இந்த உலக வாழ்க்கையில் அப்படின்றத அவங்க உணர்த்தியிருக்கிறாங்க. அதன் மூலமாக, இந்த பாடலின் மூலமாக. அரியது கேட்பின் வரி வடி வேலோள் அரிதரிது மானிடராய் ஆதல் அரிது. மானிடராய் ஆயினும் கூன் குருடு செவிடு பேடி நீங்கி பிறத்தல் அரிது. பேடு நீங்கி பிறக்க காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயத்தல் காலையும் தானமும் தவமும் தான் செயல் அரிது. தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமாமே. அரிதரிது கேட்பின் வரி வடிவேலன். வரி வடிவேலன் அப்படின்னா, இந்த மானிட பிறவியாக எடுத்ததே எத்தனையோ ஜென்மங்களை தாண்டி ஒரு அறிவு முதல்ல உள்ளேருந்து வந்து அதுக்கு முன்னாடி பஞ்சபூதங்களாக இருந்து இதே ஔவையார் சொல்லியிருக்காங்க. இது பஞ்சபூதங்கள் தான் நம்ம உடலாக வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதே ஔவையார் தான் என்ன சொல்லியிருக்காங்க? பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதம் தரம் மாறி தோன்று பிறப்பு நிலமைந்து நீர் 4 நீரடங்கி 3 நிலவை 2 1 விண் அப்படின்னு. அப்போ விண்ணிலேருந்தே நம்மளோட வரிவு அங்கே வடிவாக தொடராக வருது. 5 பஞ்சபூதங்கள் கடந்து ஒரு அறிவு முதல் 5 அறிவுப்படுத்த விலங்கினம் வரை வந்து 6வது அறிவுப்படுத்த மனிதனாக பிறத்தரே ஒரு பெரிய அரிதுன்றாங்க. ஏன்னா எந்த ஒரு ஜீவனுமே இறைவனை உணரணும்னு அறியணும்னு எண்ணமே கிடையாது. அவங்களுக்கு தேவையும் இல்லை. ஏன்னா அவங்க எண்ணம் இல்லை, அதனால தேவையும் இல்லை, பதிவும் இல்லை. ஆனால் 6வது அறிவுப்படுத்த மனிதன் மட்டும்தான் அந்த அறிவை அரிதாக இறைவனை உணர்ந்து கொள்ள அரிதான ஒரு செயலாக அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதான் சொன்ன அரிது மானிடர ஆதல் அரிது. மானிடரை பிறக்கிறதே ஒரு அரிதான ஒரு செயல், இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரம். இதுதானே சுவாமிஜி சொல்றாரு, பிரபஞ்சம் என்ற நந்தவனத்தில் இறுதியாக பூத்த நன்மலர் மனித மலர்ன்றார். அப்போ மானிடர் ஆயினும், மானிடராக இருந்தாலும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. பாருங்க, மானிடராக எத்தனையோ உலகத்தில் எடுத்துருக்குறாங்க எல்லாரும். ஆனால் எத்தனை பேர் நம்ம பார்க்குறோம், எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ துன்பப்படுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுங்க, இதை விட சிறப்பாக நாம் வந்ததே ஒரு பெரிய விஷயம் அப்படின்றாங்க. அப்போ பேடு நீங்கி பிறக்க, அந்த பேடு தன்மை இல்லாத நம்ம பிறக்கிறோம் அப்படின்னா காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. நீங்கள் என்ன பண்ணுங்க, கல்வியும் நம்ம படிப்பில் உலகத்தில் பிறந்த நம்ம அறிவை வளர்த்து கொள்ள கல்வியும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. சரி, அதை படிச்சிட்டோம், நம்ம ஞானம் பெறணும் அப்படின்னா என்ன சொல்கிறாருங்க? காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிதுன்றாங்க. நீங்கள் ஞானம் பெறணும் அப்படின்னா தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. நாம் என்ன பண்ணுங்க, தானம் என்பது அற வாழ்க்கை, மற்றவர்களுக்கு ஒழுக்கம் கடமை ஈகைன்ற விதத்தில் இதில் நம்ம என்ன பண்ணுங்க, ஈகையாக தானமாக எந்த ஒன்றாலும் உடல் பொருள் ஆவின்னு சொல்கிறாங்க பாருங்க. பணம், உனக்கு செல்வாக்கு புகழ், உனக்கு இறைவன் எதை கொடுக்குறானோ அதை நீ சமுதாயத்துக்கு கொடுக்கலாம். அப்போ தவமும், தவம் என்றால் நமக்காக தான், இறை உணர்வு பெறுவதற்காக. தா என்றால் தன்னை உணர்தல், வா என்றால் வடிவம் எடுத்தல், இம் என்றால் இறைநிலை உணர்வு பெறுதல், மௌன நிலை, மௌன நிலை, மோன நிலை. அப்போ தான் செய்தல் அரிது. அப்போ தானமும் தவமும் மட்டும் செஞ்சால் போதுமா? அப்போ இது மட்டும் உலக வாழ்க்கைக்கு தவம் அறம் ரெண்டும் வேணுதான். யார் ஒருத்தர் நல்லா தவம் செய்கிறாங்களோ அவங்க அற வாழ்க்கை வாழ்வாங்க. அற வாழ்க்கை வாழறவங்க தவம் நல்லாக செய்வாங்க. இது 2 தண்டவாளம் போல் தான், பறவைக்கு 2 சிறகுகள் போல. அதுபோல் அப்போ தானமும் தவமும் தானவர் செய்யின், நாம் என்ன பண்ணுறோங்க, அதை செஞ்சால் கூட செய்யும் போது என்ன நடக்குதுங்க, வானவர் நாடும் வழி திறந்திடுமே அப்படின்றாங்க. அப்போ தானமும் தவமும் ஒருத்தர் சரியாக செய்தால், தவம் என்பது நமக்கு, தானம் என்பது பிறருக்கு, குடும்பத்திற்கு கிடையாது, பிறருக்காக. அப்போ யார் ஒருத்தர் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வானவர் சொல்லக்கூடிய வையகம், வையகம்ன்றத வார்த்தை கூட பாருங்க, வை ப்ளஸ் அகம். வைய இறைவனை வைத்தாலே நம்ம அகத்தில்
வையகம் சொல்லக்கூடிய அந்த இறைநிலை ஆதி அதுதான், அந்தமும் அதுதான். நம்ம இறைவா ஆதியே அனைத்துமாக உள்ளது, நமக்குள் இருப்பதும் அதே இறைநிலை தான். அப்போ வானவர் நாடும் வழி திறந்துடுவாமே என்ற நிலையில் சரியாக தவம் செய்வோம், அறவாழ்வை வாழ்வோம். அரிதறிது கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு பிறவி கிடைச்சிருக்கு ஔவையார் சொன்ன மாதிரி. அதுக்கு நம்மளுக்கு இந்த காலகட்டத்தில் மனவளக்கலையில் காலத்துக்கேற்ற தற்காலத்துக்கேற்ற தத்துவ ஞானி இறைநிலை கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம் மனவளக்கலையில் சுவாமிஜி. அவரை பின்பற்றி நாமும் நமது அன்பு குடும்பமும் சிறப்பாக வாழ்வோம் என்று சொல்லி இந்த சிந்தனையத்தோடு நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த ஒரு சிந்தனையோடு பாடலோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.